No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். சென்னையில என்ன நடந்தது, இங்கிருந்து எப்படி அங்க போனீங்க, எந்த வகையில போனீங்கன்றது? ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு 30 நாள் சாமி கும்பிடுவோம்னா, அதனால சாமி கும்பிடாதவங்களாம் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டாங்க. நேரமா சாமி கும்பிடுறவங்க மட்டும் தனியா ஒரு பஸ் வச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனாங்கண்ணா. பஸ் எல்லாம் ஓகேங்கண்ணா, ஸ்லீப்பர் தான் வச்சிருந்தாங்க, ஏசி தான். அதெல்லாம் உள்ள எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ள 2 போலீஸு, டாக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி காரு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ். ஃபோட்டோ பார்த்தாரு, அம்மா ஃபோட்டோ பார்த்தாரு. ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார், ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டு சொன்னாங்கண்ணா, உங்களோட எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்கம்மா, உங்க கூட நாங்கள் எப்பயுமே நிற்போம், உங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருக்கிறேன். என்னடா அவரு நம்மள எங்க சென்னை கூப்பிட்டாரு அப்படின்ற ஒரு கோபமோ வருத்தமோ இருந்தது? இல்லைண்ணா, அவருக்கு இங்கதான், அவரு ஆக்சுவலா இங்க வர மாதிரி இருந்துச்சு. இங்க ரூம் கிடைக்கலனால தான் நாங்க கூப்பிட்டாரு. ஏன் வர முடியலன்ற காரணத்தையும் உங்ககிட்ட சொன்னாரு? இங்கதான் சரியா மண்டபம் கேட்டேன், கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இங்க கொடுக்கல. அதனால சரி உங்களை சட்டுன்னு சந்தேகம்னு சொல்லிதான் நாங்கள் வர சொன்னேன். எதுக்கு அவரு சாரிமான்னு தான் சொன்னாங்க. மீண்டும் நேர்ல சந்திக்கிறதா, வீட்டுக்கு வரதா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காருப்பா. நேர்ல பார்த்தோம். உங்களுக்கு நான் விஜய் அவர்கள் அழைச்சி ஆறுதல் சொன்னதே உங்களுக்கு ஒரு ஆறுதலா தான் இருக்கு. எனக்கு அவரை பார்க்கதான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. ரொம்ப மனசு ரொம்ப இதாயிட்டாரு, ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாரு. தம்பி வணக்கம். வணக்கம். நேற்று சென்னையில என்ன நடந்தது, இங்கிருந்து எப்படி அங்க போனீங்க, எந்த வகையில போனீங்கன்றது தெரிஞ்சுக்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு 30 நாள் சாமி கும்பிடுவோம்னா, அதனால சாமி கும்பிடாதவங்களாம் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டாங்க. நேரமா சாமி கும்பிடுறவங்க மட்டும் தனியாக ஒரு பஸ் வச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனாங்கண்ணா. நாங்கள் 3 மணிக்காட்ட வர சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வெண்ணமலைக்கு வர சொன்னாங்க கோயில்கிட்ட. நாங்கள் 3 மணிக்காட்ட வெண்ணமலை கோயிலுக்கு போயிட்டோங்கண்ணா. போயிட்டு பஸ்ஸில் வச்சுருந்தாங்க. ஃபார்ம்லாம் இங்கே அன்றைக்கி முன்னாடி வீட்டுக்கு எத்தனை பேர் வரீங்கன்னு ஃபார்மில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபார்மில் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏற்றுறாங்கண்ணா. பஸ்ஸெல்லாம் ஓகேங்கண்ணா, ஸ்லீப்பர் தான் வச்சுருந்தாங்க, ஏசி தான். அதெல்லாம் உள்ள எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ள 2 போலீஸு, டாக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி காரு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ். அதெல்லாம் சேஃப்டியா தானே இருந்துச்சு. பஸ்ஸுக்குள்ளாரையும் பாதுகாப்பு இருந்துச்சு, முன்னாடி பின்னாடியும் பாதுகாப்போட தான் இங்க இருந்து அழைச்சிட்டு போறாங்க. அங்க எங்க ஸ்டே பண்றீங்கம்மா? அந்த வசதிகள் அங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு விட்டாங்கண்ணா. அங்க சென்னையில இதுல விட்டாங்க. என்ன ஊருமா? மகாபலிபுரம். அங்க விட்டாங்கன்னா அங்க ஹோட்டல் ரூம் இருந்துச்சு. அங்க நீட்டா வசதியெல்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. போயிட்டு 3 மணிக்காரங்க போயிட்டு 3 டிக்கெட்டா போயிட்டோம். போயிட்டு அப்புறம் அவங்களே வண்டி வச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல விட்டாங்க. கார்டு வச்சு கொடுத்தாங்க, ஓப்பன் பண்ணி உள்ள நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ஓகே தானே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சிருந்தாங்க. சரி, எத்தனை மணிக்கு விஜய் அவர்களை சந்திக்கிறீங்க? அங்கிருந்து எப்படி அவரை பார்க்க அழைச்சிட்டு போனாங்க? நாங்கள் 2 மணிக்கு சந்திச்சோம், மதியம் 2 மணி. ஓகே. பார்த்துட்டு அவங்கள நிர்வாகியில கூட்டிட்டு போனாங்க. அவரு தனிப்பட்ட ரூம்ல இருந்தாரு. விஜய் அவர்கள் தனியா ஒரு அறையில தான் இருந்தாங்க. ஓகே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டாருண்ணா. நாங்க ஒரு 2 மணிக்கிட்ட உள்ள போனோம். உள்ள போயிருந்தோன்னு உட்காந்தோன்னே அப்புறம் அம்மாச்சி பார்த்து ரொம்ப அழுதாரு. அப்புறம் எங்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் உட்கார சொல்லி அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களோட அவரே சொன்னார், படிப்பு செலவு, மருத்துவ செலவு, கல்யாண செலவு, வேலை வாய்ப்பு எல்லாம் நாங்களே தரோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. எப்படி தொடங்குனீங்க? அவரு என்ன மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க? அம்மாவை பத்தி சொன்னீங்களா? சொன்னாங்கண்ணா. அவரு ஃபோட்டோ பார்த்தாரு, அம்மா ஃபோட்டோ பார்த்தாரு. ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார், ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டு பூமாலை போட்டு சாமி கும்பிட்டாருங்கண்ணா. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அதான் சொன்னாங்கண்ணா, உங்களோட எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்கம்மா, உங்க கூட நாங்கள் எப்பயுமே நிற்போம், உங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, மருத்துவ செலவு, கல்யாண செலவு எல்லாம் நாங்களே ஏற்றுக்கிறோம்மா, உங்கள் கூட ஒரு பையனாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்னால அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகிட்டாருண்ணா. அவர் ஆளு முன்னாடி மாதிரி இல்லைங்கண்ணா.
ரொம்ப அவரும் உடம்பு முடியாம தான் இருக்கிறாரு. தனி அறையில தான் இருந்தாரு, உங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுங்க. சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாவை பத்தி பேசும்பொழுது அங்க அழுதுட்டாங்களா? எந்த நேரத்துல ரொம்ப உடைஞ்சு காணப்பட்டாரு? அம்மா போட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப உடஞ்சிட்டாரு. சொன்னீங்களா அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டாரு? அதான் நான் அப்புறம் பாப்பாவோட படிக்க வைக்கணும்னா நாங்கள் அப்பா வேலைக்கு போயிடுறாரு, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அம்மா தான் எங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா அம்மா இல்லைனாலும் பார்த்துக்கலாம், யாரும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபீல் பண்ணாதே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் உன் குடும்பத்தை, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்கண்ணா. அப்புறம் அம்மாச்சிக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு அம்மாச்சி தான் பார்த்துட்டு இருக்காங்க, சாப்பாடு இருந்தேன், அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு, எனக்கு, அப்பாவுக்கு, அம்மாச்சிக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டாருங்கண்ணா. போட சொல்லிட்டாங்க. பப்பையை போட்டு கையோட தந்துட்டாங்க. அங்கேயே போட்டு வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்கப்பா? வேற இன்சூரன்ஸ் தனி மற்றதெல்லாம் பண்ணி தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஓகே. அந்த மனுஷன் இந்த மாதிரி தனி அறையில ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க, இங்க இருந்து போகிறதுக்கு அந்த குடும்பத்தாருக்கே விருப்பம் இல்லாம போனாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருந்தது அவங்க மனநிலை? என்னடா அவரு நம்மள இங்க சென்னை கூப்பிட்டாரு அப்படின்ற ஒரு கோபமோ வருத்தமோ இருந்தது அவங்க? இல்லைண்ணா, அவருக்கு இங்கதான், அவரு ஆக்சுவலா இங்க வர மாதிரி இருந்துச்சு, இங்க ரூம் கிடைக்கலனாலதான் நாங்க கூப்பிட்டாரு. ஏன் வர முடியலன்ற காரணத்தையும் உங்ககிட்ட சொன்னாரு? இங்கதான் சரியா மண்டபம் கேட்டேன், கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இங்க கொடுக்கல, அதனால சரி உங்களை சட்டுன்னு சந்துங்கன்னு சொல்லிதான் நாங்கள் வர சொன்னேன். எதுக்கு அவரு சாரிமான்னு தான் சொன்னாங்கண்ணா. இது மேல உங்களை கூப்பிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அதை சொல்லிதான் தொடங்குறாரு. ஃபர்ஸ்ட் சாரிம்மா, உங்களை கூப்பிட்டு தப்பு, நான் அவ்வளோ தூரம் அவளோட அலைச்சல், நாங்கள் தான் ரூம் கேட்டேன், அங்கே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கண்ணா. மீண்டும் நேர்ல சந்திக்கிறதா, வீட்டுக்கு வரதா ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காருப்பா. நேர்ல பார்த்தோம் உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்றேன். ஓகே. அதான் நம்ம இந்த மாதிரி அழைச்சிட்டு போனது, குடும்பத்தாரா இருக்கட்டும், பாட்டிமா இருக்காங்க, நீங்க தங்கச்சி எல்லாம் போயிருக்கீங்க, உங்களுக்கு அதுல ஏதாவது சிரமமோ இல்ல சங்கடமோ எதாவது இருந்துச்சு? அதுல விஜய் அவர்கள் அழைச்சி ஆறுதல் சொன்னதே உங்களுக்கு ஒரு ஆறுதலா? எனக்கு அவரை பார்க்க தான் எனக்கு சங்கட்டமா இருக்கு. ரொம்ப மனசு ரொம்ப இதாயிட்டாரு, ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாரு. பழைய மாதிரி இல்ல. நேற்று அங்க அந்த உபசரிப்புன்ட்டு எப்படி இருந்தது? நம்ம ஒரு ஆறுதலுக்காக தான் நீங்க அந்த நிகழ்வுக்கு போறீங்க, ஆனா அங்க நிறைய விஷயங்கள் நாங்க வெளியிருந்து கேள்விப்பட்டது, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். உள்ள அவங்க நிர்வாகிகளா இருக்கட்டும், மற்ற ஆட்களா இருக்கட்டும், எப்படி உங்களை அணுகுனாங்க, எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்கன்னு? உள்ள எல்லாம் சூப்பரா, நமக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைங்களோ அப்படியே கேட்டு அப்படியே பூர்த்தி பண்ணாங்கண்ணா. அம்மாச்சிக்கு நேற்று கால் வலினாங்க, உடனே போயிட்டு ஆயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து காலெல்லாம் மேலே உட்கார வச்சு நீங்க சொன்னாங்கண்ணா. கரெக்டாக நாங்கள் விஜய் பார்த்துட்டு வெளியே வந்தோம். அம்மாவுக்கு ரொம்ப உள்ள போயிட்டு அம்மாச்சி ரொம்ப அழுதுட்டாங்க. அழுவும் பிபி ஏறிச்சுண்ணா. பிபி ஏறின்னு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு டக்குன்னு அம்மாச்சியை உட்கார வச்சோம். கரெக்டாக ரூம் விட்டு வெளியே வந்தோடனே அம்மாவுக்கு இதாகிடுச்சுன்னு டக்குன்னு உட்கார வச்சிட்டோம். உட்கார வச்சோடனே கரெக்டாக அவரு வெளியே வந்துட்டாரு. வெளியே என்ன பாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி கொஞ்சம் அழுதுனால தலை சுத்துது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வீல் ஸ்ட்ரெச்சர் எடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஒரு நிர்வாகி கூட போங்கப்பா, பார்த்துட்டு எனக்கு அப்பப்போ ஃபோனில் என்னென்ன அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்கண்ணா. விஜய் அவர்களே அப்புறம் உடனே வீல் சேர் எடுத்து அம்மாச்சியை ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு செட்டிநாடு ஆஸ்பத்திரி போனோங்கண்ணா. போயிட்டு அதுக்கப்புறம் பிபி தான் ஹையா இருக்குன்னு அங்கேயே உள்ள டாக்டர்லாம் இருந்தாங்க, டாக்டர் நர்ஸ் இருந்தாங்க. அங்கேயே பிபி பார்த்தாங்க, ஹையா இருக்குன்னு. அங்கே போனாங்கன்னா அங்கேயே பிபி ஹையா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, இசிஜி எடுத்து பார்த்தாங்க, அதெல்லாம் நார்மல். இந்த ரொம்ப ஸ்ட்ரெயினாக அழுதுனாலதான் பிபி ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னாங்கண்ணா. அவருக்கும் அப்டேட் பண்ணி அதுக்கு மறுக்கா அங்கே அப்புறம் அப்டேட் பண்ணியாச்சுங்கண்ணா அவருக்கும். அப்புறம் அங்கிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி அணுகணும்னு சொன்னாரா? உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும், குடும்பத்துக்கு என்னென்ன தேவை விஷயங்கள், உங்களோட படிப்பு, பாப்பாவோட படிப்பு, உங்களோட திருமணம், மருத்துவ செலவுன்னு எல்லாமே ஏத்துக்கிற விஜய் அவர்கள் எப்படி அணுகணும்னு சொல்லியிருந்தாரா? இந்த மாதிரி உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க இந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலுமே இப்படி தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? கட்சி மூலமா அங்க வருவாங்களா நான் வீட்டுக்கு, அவங்கள்ட்ட எதுனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழக கட்சி கழகத்தை சார்ந்தவங்ககிட்ட நாங்க தேவை என்னென்ன சொல்லும் போதே அப்படியே எழுதி வச்சுக்கிட்டாரு விஜய் அவர்கள். எழுதி வச்சுக்கிட்டாரு, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாரு. தனி அறையில இருக்கும் பொழுது உங்களுக்கு பேச நிறைய வாய்ப்புகள் கிடைச்சதா? ஏன்னா நிறைய நிர்வாகிகள் இருந்தா கூட ஒரு மாதிரி தயக்கமா இருந்திருக்கும். விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில இருந்தது பேச ஒரு நல்ல வாய்ப்பு நினைக்கிறேன். இதான் இது மீள முடியாத ஒரு விஷயம். அதுல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட படிப்புல கவனம் செலுத்துங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட அவங்க நிக்கிறதா உறுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சான்றதும் அவர் கேட்டாரா? கேட்டாரு, வந்துருச்சு. ஓகே. வேற ஏதாவது விஷயங்கள் நீங்க அவர்கிட்ட சொல்ல முடியாம அந்த தருணத்துல ஏதாவது சொல்ல முடியாம இருந்ததா? நீங்க என்னென்ன ஷேர் பண்ணீங்கன்றது தெரிஞ்சு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டுங்கண்ணா. என்னால அவர் பார்க்க சொல்லவே முடியல. நாங்க
கண்டிப்பா அவங்களும் பண்ணி தரதா சொல்லிட்டாங்க. சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. இது மாதிரி பண்ணித்தரேன், இந்த மாதிரி பண்ணித்தரேன். நாங்க சொல்ல போனதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. விஜய் அவர்களே சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, பாட்டிமாவும் பாத்துக்கங்க. இப்ப அவங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கா? இப்போ நல்லா இருக்கு. சரிம்மா, வேற என்ன தேவைன்ற எல்லா தேவையும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இப்போதைக்கு என்ன உடனடி தேவையா ஏதாவது இருக்கா? இது படிப்பு செலவு தான். நான் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கேன். அது முடிச்சுட்டு வேலை. சரி, இது 2 வேலை வாய்ப்பு பண்ணி தரதா சொன்னாரா? எடுத்துன்னு ஃபர்ஸ்டா தான் நான் சொன்னாரு. வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாரு, படிப்பு செலவு ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு, திருமண செலவு, கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன், உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன இது அப்படின்னு சொல்லுங்க, நான் பண்ணி தந்துறேன் அப்படின்னாரு. ஓகே, ஊர் பேர்லாம் சொன்னீங்களா? அவருக்கு தெரிஞ்சுதா? ஜெயந்தி அவருக்குங்களாங்க, வேலை இந்த படம் தானே அப்படின்னு சொல்லி அவரே கேட்டார். இந்த போட்டோ அவங்க தமிழக கட்சி கலர் சார்ந்து அவங்களே. ஆமாங்கண்ணா. விஜய் அவர்கள் வச்சிருந்தாங்களா? விஜய் போட்டோ வச்சு ரொம்ப நேரமா பார்த்துட்டு லைட்டா அப்படியே ஃபீல் ஆயிட்டாருண்ணா. அப்புறம் ஓரமா வச்சு பூ தூவி சாமி கும்பிட்டாருண்ணா.